பிவிஆரோட ரிசல்ட் வந்து வந்திருக்கு. இங்க வந்து நெட் லாஸ் தான் வந்து ஆயிருக்காங்க. பட் நெட் லாஸே வந்து பெட்டரா ஆயிருக்காங்க அப்படின்றது நியூஸா இருக்கு. 179 கோடி போன வருஷம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா லாஸ்ன்றது இப்ப 54 கோடி தான் லாஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்பவும் லாஸ்ல தான் இருக்காங்க. பட் லாஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 28% வந்து அப்பா இருக்கு. எபிட்டா 58% வந்து அப்பா இருக்கு. எபிட்டா மார்ஜினுமே அப்பா இருக்கு. பட் நெட் லாஸ் வந்து ஆயிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு அப்பானதுக்கான ரீசன் யாரு? பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து 22% வந்து அப்பா இருக்கு. இதுல 12% வந்து ஆன்லைன் டிக்கெட் அண்ட் தென் அட்மிஷன் சேல்ஸ் சொல்றாங்க. ஸோ இதுல 12%, 8% வந்து ஆவரேஜ் டிக்கெட் பிரைஸே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால ஒரு 8%, ஸோ ஓவராலா வந்து 22% வந்து இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனே வந்து அப்பா இருக்கு. இதை தாண்டி பிவிஆருக்கு வந்து நெட் லாஸ் கம்மியானதுக்கான ரீசன் கண்டென்ட் வந்து அந்த அளவுக்கு டெலிவரி ஆயிருக்கு. மூவி கண்டென்ட் தான் நான் சொல்ல வருது. சயரான்னு சொல்லிட்டு ஒன்று ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் அந்த லவ் ஃபெயிலியர் எல்லாம் பார்த்துட்டு விழுந்து விழுந்து அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய படம் வந்து இப்போ இந்தியில வந்து நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் வந்து கொடுத்துட்டு இருக்கு. இல்ல இந்த ஹவுஸ்ஃபுல் 5, கேசரி சாப்டர் 2, ரைட் 2, ஜாட், இந்த மாதிரி படம் எல்லாமே பாலிவுட்ல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிருக்கு. இதுல 3 படம் வந்து 200 கோடி பிளஸ்ல வந்து இங்க பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனா இருக்கு. ஸோ இது வந்து பாலிவுட்ல டாமினேட் பண்ணுது. ஹாலிவுட் வைஸ் வந்தோம் அப்படின்னா இங்க ஃபைனல் டெஸ்டினேஷன் அண்ட் தென் இங்க F1 வந்து ரிலீஸ் ஆனது, பிளட் லைன்ஸ், ஸோ இந்த படம் எல்லாமே இங்க டாமினேட் பண்ணி இந்த growth வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்மளோட மூவி ரீஜன் வைஸ் வந்தோம் அப்படின்னா குட் பேட் அக்லி, டூரிஸ்ட் ஃபேமிலி அண்ட் தென் இந்த தொடரும்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த படம் எல்லாமே இங்க கான்ட்ரிபியூட் ஆகி இங்க பிவிஆர் சேல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு. ஸோ ஓவராலா மூவி நல்லா இருந்தது அப்படின்னா பிவிஆருக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கும். மூவி நல்லா இல்லை அப்படின்னா பிவிஆருக்கு வந்து டவுன் ஃபாலா வந்து இருக்கும். ஸோ இப்போதைக்கே வந்து பிவிஆருக்கு நல்ல ஒரு கண்டென்ட் எல்லாம் வந்து சேர்ந்துருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனால பிவிஆர் வந்து இங்க நெட்லாஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஒருவேளை கூலி சக்சஸ் ஆகி ஒரு 2000 கோடி 3000 கோடி போயிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து பிவிஆருக்கு வந்து அப் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிடலாம். கூலி வந்து தான் பிவிஆரை காப்பாற்ற போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.